ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே, இது உங்கள் நிழல் சேனல். நரகம், ஹெல், இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஒரு சின்ன பயம் வருதுல்ல. தீ, கொடூரமான தண்டனை, முடிவே இல்லாத ஒரு துன்பம், இதெல்லாம் நம்ம சினிமா புராண கதைகளில் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த நரகம் பூமிக்கடியில் இருக்கிற ஒரு நிஜமான இடம்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் அந்த நரகத்தோட உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம பூமி மேலேயே வாசல்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் பக்கத்தில் போனாலே உங்களை உள்ளே இழுக்கிற மாதிரி மரண வாசல்கள் நிஜமாகவே இருந்தால் இது வெறும் கட்டுக்கதை இல்லை நண்பர்களே. உலகம் முழுக்க விஞ்ஞானிகளால் கூட முழுச விளக்க முடியாத, அரசாங்கத்தால் மர்மமாக மூடி மறைக்கப்பட்ட சில இடங்கள் இருக்கு. அந்த இடங்களை சுற்றி வாழ்கிற மக்கள் அதை நரக வாசல்னு சொல்கிறாங்க. மொத்தம் 3 வாசல்கள், 3 அமானுஷ்யங்கள். முதல் வாசல் ஒரு பாலைவனத்தில் 1971 பூமியை பிளந்து தானாக உருவானது. அன்னைக்கு அந்த பிளவுக்குள்ளே பத்திக்கிட்ட நெருப்பு கடந்த 50 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் அணையவே இல்லை. அதோட சூடு 1000 டிகிரி செல்சியஸை தாண்டும். இது முதல் வாசல். ரெண்டாவது வாசல் பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு குகை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கடவுளை அமைதிப்படுத்த பலி கொடுத்த மனுஷங்களோட ஆன்மாக்கள் இன்னைக்கும் அங்கேயே சுத்திட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. இது ரெண்டாவது வாசல். ஆனா இது எல்லாத்தையும் விட பயங்கரமான, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச 3வது மற்றும் கடைசி வாசல் எங்க இருக்கு தெரியுமா? அது வேற எங்கேயும் இல்லை, இங்கே நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இன்னைக்கு நாம இந்த 3 நரக வாசல்களோட மர்ம கதவுகளையும் தட்ட போறோம். வாங்க இந்த அமானுஷ பயணத்தை நம்ம ஒன்றா ஆரம்பிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் நம்ம சேனல் க்ரோ ஆக ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட முதல் நரகவாசல் பார்க்க வாங்க துர்க்மெனிஸ்தான் நாட்டுக்கு போகலாம். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் காராகும் பாலைவனம் தான். அதுக்கு நடுவில் 90 மீட்டர் அகலத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு குழி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதைத்தான் அங்கே இருக்கிற மக்கள் டோர் டு ஹெல், அதாவது நரகத்தின் வாசல்னு சொல்கிறாங்க. அதோட கதை 1971 தொடங்குது. அப்போதைய சோவியத் யூனியன் இன்ஜினியர்ஸ் இயற்கை எரிவாயை தேடி இந்த பாலைவனத்தில் துளை போடுறாங்க. பூமிக்கடியில் இவ்வளோ பெரிய எரிவாயு குகை இருக்குங்கிறத அவங்க எதிர்பார்க்கல. திடீர்னு நிலம் சரிஞ்சு அவங்களோட முகாமை அப்படியே உள்ளே இழுத்துக்குச்சு. அந்த பள்ளத்தில் இருந்து மீத்தேன் அப்படிங்கிற எரிவாயு பயங்கரமாக லீக் ஆக ஆரம்பிச்சுது. பக்கத்தில் இருக்கிற கிராம மக்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு பிளான் போட்டாங்க. ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டால் சில வாரத்தில் வாயு தீர்ந்து நெருப்பு அணைஞ்சுடுன்னு கணக்கு போட்டாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அன்னைக்கு அவங்க பற்ற வச்ச நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் அரை நூற்றாண்டு தாண்டியும் அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நைட்டில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்தா கூட வானம் செக்கச்சவேன்னு ஜொலிக்கும். இது வெறும் சயின்ஸ் ஆக்சிடென்ட் தானா? உள்ளூர் மக்கள் சொல்கிற கதை வேற. அவங்க இதை நிஜமான நரகத்தின் வாசல்னு நம்புகிறாங்க. 2010 அப்போதைய அரசாங்கம் இந்த குழியை மூடலான்னு ஒரு திட்டம் போட்டப்போ அந்த வேலையில் இருந்ததாக சொல்லப்படுற 4 பேர் மர்மமான முறையில் காணாமல் போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மம் தான். அடுத்ததான் நம்ம போக போகிற இடம் மத்திய அமெரிக்காவில் இருக்கிற பெலிஸ். அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த இடத்தோட பேர் ஆக்டன் டுமிசில் முக்கான், சுருக்கமாக ஏடிஎம் குகை. வெளியில் கேட்க இனிமையான பரவசத்தம், ஆனால் உள்ள மரண அமைதி. மாயன் கலாச்சாரத்தில் குகைகள் தான் பாதாள உலகமான ஷிபால்பாக்கு போகிற வழியாக பார்க்கப்பட்டுச்சு. கிபி 300களிலிருந்து 90களுக்குள்ள மாயா இன மக்கள் அவங்க கடவுளை திருப்திப்படுத்த இந்த குகைக்குள்ள மனுஷங்களை பலி கொடுத்துருக்காங்க. அந்த கொடூரமான சடங்குகளோட மிச்சம் இன்னைக்கும் அங்கே அப்படியே இருக்கு. ஒரே கல்லாலான பலிபீடத்தில் 14 மனுஷங்களோட எலும்பு துண்டுகள் சிதறி கிடக்கு. அதில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது கிறிஸ்டல் மெயின்டன்னு சொல்லப்படுற ஒரு இளம் பெண்ணோட எலும்பு கூடு. பல நூற்றாண்டுகளாக குகைக்குள்ளே படிஞ்ச மினரல்ஸ் காரணமாக அவங்களோட எலும்புகள் இப்போ கிறிஸ்டல் மாதிரி லைட்டில் மினுமினுக்குது. 2004 நேஷனல் ஜியோகிராஃபிக் டீம் ஒன்று இந்த குகையோட மர்மத்தை டாக்குமெண்ட் பண்ண உள்ளே போனாங்க. ஆனால் உள்ளே போன கொஞ்ச நேரத்தில் அவங்களோட எல்லா மாடர்ன் கருவிகளும் திடீர்னு வேலை செய்யலை. ஜிபிஎஸ் கருவி நோ சிக்னல்னு காட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 36 மணி நேரம் அவங்க வெளியில் வர முடியாமல் குகைக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக வெளியே வந்த அவங்க கையில் ஒரு மாதிரி கருப்பு தூள் படிஞ்சிருந்தது. அது என்ன தூள், எங்கிருந்து வந்துச்சுன்னு எந்த விஞ்ஞானியாலையும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். முதல் 2 வாசல்களை விட ஒரு படி மேலே ரொம்பவே ஷாக்கிங்கான 3வது வாசல். ஷாக்கிங்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அது எங்கேயோ தூரத்தில் இல்லை, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் கிட்ட கொடைக்கானலோட அடர்ந்த காட்டு பகுதிக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு. மக்கள் இதை கால் மாங்காணி குகைன்னு சொன்னாலும் 1980களிலிருந்து இது தமிழ்நாட்டின் நரகவாசல்னு அறியப்படுது. இதோட இருண்ட வரலாறு 1987 ஆரம்பிக்குது. 12 பேர் கொண்ட ஒரு மைனிங் எக்ஸ்பர்ட் டீம் குகைக்குள்ளே இருக்கிற மினரல்ஸ் ஆய்வு செய்ய உள்ளே போகிறாங்க. அவங்க உள்ளே நுழைஞ்சு கரெக்டாக 18 நிமிஷத்தில் அவங்களோட வாக்கி டாக்கி கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. 3வது நாள் அந்த 12 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் குகை வாசல்ல இருந்து வெளியே வர்றாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நம்மளை உறைய வைக்கும்.
உள்ள ஒரே சிவப்பு வெளிச்சம், ஆயிரக்கணக்கான பேர் அழுகுற மாதிரி ஒரு சத்தம். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியாமல் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டார். இந்த சம்பவத்துக்கு பிறகு அரசாங்கம் உடனே அந்த குகையை இரும்பு கம்பிகளால் மூடி யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு தடை வீச்சுது. பல வருஷமாக மர்மம் தொடர்ந்தது. 2019 ஒரு பிரைவேட் ரிசர்ச் டீம் தடையை மீறி ஒரு ட்ரோனை குகைக்குள்ளே அனுப்புனாங்க. அந்த ட்ரோன் வெறும் 47 செகண்ட் மட்டும்தான் பறந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்னல் கட் ஆகி ட்ரோன் உள்ளே விழுந்து நொறுங்கிருச்சு. ஆனால் அந்த 47 செகண்ட் ரெக்கார்டான வீடியோ பலரையும் உரைய வச்சுது. அடர்ந்த இருட்டுக்குள்ள ஒரு கருப்பு பாறைக்கு நடுவில் ஒரு சின்ன பாதை தெரிஞ்சுது. அந்த பாதையோட முடிவிலிருந்து ஒரு மாதிரி சிவப்பு கலரில் ஒளி வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒளிக்கு பக்கத்தில் ஒரு குழந்தையோட உருவம் நிற்கிற மாதிரி ஒரு நிழல் பதிவாக இருந்தது. அந்த வீடியோ இன்டர்நெட்டில் ரிலீஸ் ஆனதும் 2.3 மில்லியனுக்கும் மேலே மக்கள் ஒரே கேள்வி தான் கேட்டாங்க. அந்த குழந்தை யாரு? அது என்ன உருவம்? அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. அந்த குகை இன்னைக்கும் மூடப்பட்டு தான் இருக்குது. ஸோ இந்த 3 இடங்களை பற்றி கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேளை உங்களுக்கு இங்கே போக சான்ஸ் கிடைச்சா போவீங்களா? தைரியமாக போவேன்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நமக்கு எந்த ஒப்பும் வேணாம், நான் வீட்லேயே சேஃபாக இருக்கேன்னு நினச்சா அதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய மர்மமான இடங்களை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதையை தொடரலாம். இந்த 3 வித்தியாசமான இடங்கள்லையும் ஒரு பொதுவான அம்சம் இருக்கிறது கவனிச்சிங்களா? 3 இடமே நிலத்துக்கு அடியில் இருக்கிற வாயுக்களோட சம்மந்தப்பட்டது தான். துர்க்மெனிஸ்தானில் இருக்கிற இயற்கை எரிவாயான மீத்தேன், பெலிஸ் குகையில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, நம்ம தமிழ்நாட்டு குகையில் இருக்கிற ரொம்பவே விஷமான கார்பன் மோனாக்சைடு. இது சயின்ஸ் சொல்கிற காரணம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிங்க, இது வெறும் வாயு பிரச்சனைனா ஏன் அங்கே போனவங்க மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க? டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் விஞ்ஞானிகள் அந்த இடங்களில் முழுசாக ஆராய நினைக்கும் போது அரசாங்கம் ஏன் அதை தடுக்கணும்? 3 இடங்கள்லையும் ஒரே மாதிரி சம்பவங்கள் நடக்குது. முதல்ல ஒரு இயற்கையான நிகழ்வு, அடுத்து மர்மமான முறையில் மனிதர்கள் காணாமல் போகிறது, கடைசியாக அரசாங்கத்தோட மர்மம். இது தற்செயலாக நடக்குதா, இல்லை அவங்க நம்மக்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாங்களா? உங்கள் கருத்து என்ன? ஸோ 3 கண்டங்கள், 3 வாசல்கள், ஆனால் மர்மம் மட்டும் ஒன்று தான். உள்ளே போனவங்க யாரும் முழுசாக திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. துர்க்மெனிஸ்தானில் எரியிற நெருப்பு இன்னும் அணையலை. பெலிஸில் பலி கொடுத்தவங்களோட எலும்புகள் இன்னும் பேசாத மொழியில கதை சொல்லிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் அந்த கடைசி கதவு தனக்குள்ள என்ன மர்மத்தை வச்சிருக்குன்னு தெரியாமல் இன்னும் மூடியே தான் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த இடங்கள்லாம் உண்மையிலே நரகத்தோட வாசல்களா, இல்லை இது இயற்கையோட வினோதமான புதிர்களா? உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதை நரகத்தோட வாசல் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. இல்லை இது இயற்கையோட வினோதமான புதிர் தான், இதுக்கு பின்னாடி அறிவியல் தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா க்ரீன் கலர் ஹார்ட் போடுங்க. உங்களோட கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும். நீங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை என்னோட காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான மிஸ்டீரியஸ் வீடியோஸ் கொண்ட பிளேலிஸ்ட்டை நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் சில்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.